அதாவது என்னை விமர்சித்தால் தமிழ்நாட்டு மக்களை விமர்சிப்பதற்கு சமங்கிறதெல்லாம் திமிர் பேச்சு. சின்ன பிள்ளைத்தனமான்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் சீரியஸா பேசினா அது திமிர் பேச்சுன்னு சொல்லலாம். எந்த தலைவருமே அப்படி வார்த்தைகள பயன்படுத்தினதில்ல. நீங்க யாரு சார்? உங்கள விமர்சிக்கவே கூடாதா? இல்ல எனக்கு நிஜமாவே புரியல. இவரு அரசியல் பண்றாரா? என்ன பண்றாருன்னு தெரியல. திமுக வந்து இது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான சரி போட்டின்னு அப்படின்னா இது சொல்றாங்க. தாவேகாவுக்கும், திமுகவுக்குன்னு சொன்னது நம்ம பாராட்டுறோமே. நம்பிக்கை தான் கூடியிருக்கிறவங்க நிர்வாகிகள். இது நம்ம 2 பேர் தான் போய் களத்துல இருக்கிறோம். வேற யார பத்தியும் இல்லன்னு சொல்றது நிஜமாவே தன்னம்பிக்கை கலந்தது. நான் அதுவும் பாராட்டலாமே. நம்ம தப்புன்னே சொல்லலையே. நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஒரு தனிநபரா கொண்டு போய் நிறுத்துறீங்களே. அந்த நான் தான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு. தன்னோட ஒப்பிடுறாரு. இல்லையே அப்படி ஸ்டாலினே ஜெயலலிதாவே அப்படி சொன்னதில்ல சார். சென்சிட்டிவா, சென்டிமென்ட்டா பிணைஞ்சிருக்கிறோம் நானும் அது தமிழ்நாட்டு சொல்லலாமே. மக்களும். தாராளமா சொல்லலாம். தாய்மாமன்னு சொன்னாரு, அண்ணன்னு சொன்னாரு, தங்கச்சிங்கன்னு கூப்பிடுறாரு, தம்பிமார்கள்னு கூப்பிடுறாரு, பெரியம்மா, சித்தப்பா, மாமி எல்லாருக்கும் அதெல்லாம் இப்போ சென்டிமெண்டல் உறவுகள பேசுறத பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனால் நான் தான் தமிழ்நாடு என்ன விமர்சித்தால், என்ன திட்டுனா தமிழ்நாட்டு மக்கள விமர்சிக்கிறதுக்கு சமம்னு சொல்றதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது அல்லது திமிர்த்தனமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது தப்பான வார்த்தை 1. 2வது கரூர் சம்பவத்த பத்தி கொஞ்சம் பேசியிருக்காரு நேத்து ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம். ரொம்ப அபத்தமா பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர கிழிச்சு தொங்க விடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. திமுகவ, முதலமைச்சர, ஸ்டாலின எப்படி வேணாலும் அதுக்கு உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணணும். பண்ணிட்டு தாராளமா விமர்சிங்க யாரும் வேணாம்னு சொல்லல. கரூர் சம்பவத்துல என் மீது பழி சுமத்தினீர்கள்னு திமுக என்ன பழி சுமத்துறான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொன்னாரு சார். என்னன்னு? இல்ல தாவேகா தலைவர் தாமதமா வந்ததும் கூட ஒரு முக்கியமான ஆமா. அது ஒரு காரணம்னு தார்மீக சொன்னாரு. பொறுப்பு. இன்னைக்கு வரைக்கும் அத பத்தி வாய் திறந்தாரா? நேத்து இவ்வளோ 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் வாய் திறந்து பேசுறார்ல. ஆமா எனக்கும் கூட நான் அந்த ஒரு தவிர இல்ல என்னை அறியாமல் இயல்பா ஒரு தலைவருக்கு இருக்கிற நான் சென்னையில இருக்கிற நிகழ்ச்சி அங்கிட்டு கரூர்ல, நாமக்கல்ல. இங்க இருந்து கிளம்புறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இத புரிஞ்சுக்காம என் மேல பழி அதையும் சேர்த்துல பேசணும். அத பத்தி நான் பேசவே மாட்டேன். என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னா, நீங்க யாரு சார்? திருப்பி திருப்பி நான் 1000 தடவ கேட்பேன். நீங்க யாரு? உங்கள ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? பழி சொல்றது இல்லையா அதுக்கு பேரு? தமிழ்நாட்டில் செல்வாக்குடைய ஒரு நபரா அவர் இருக்கட்டும் சார். அப்ப இருக்காரு. செல்வாக்குள்ள நபர் இப்படிதான் பேசுவாரா? ஒரு தரம் இல்லாம, மெச்சூரிட்டி இல்லாம, இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்ல சார். இப்ப எனக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவோம். ஒரு ஃபீல்ட்ல இறங்குறோம்னா, நான் ஒரு நல்லது தப்பா ஒண்ணு சொல்லணும், அத திருத்திக்கணும். நல்லதா ஒண்ணு சொன்னா பாராட்டு வரும். 2 தடவ நல்லது, 2 பேரா எக்ஸ்ட்ரா பேசணும். இப்படின்னு தன்னைத்தானே மெருகேத்திட்டு போறதுங்கிறது 1. உங்கள என்ன பழி சொன்னாங்கற அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. அது பழி இல்லையே. தார்மீக பொறுப்பு. நேத்து தினகரன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரே. இத எல்லோரும் சொன்னோமே. முதல் நாள்ல இருந்து நான் சொல்றேனே. இந்த வழக்கு சிபிஐ போனவங்க என்ன சொன்னேன்? இது ஜெயில்ல போடுற வழக்கே இல்ல. யாருமே குற்றவாளின்னு பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஒரு பொறுப்பை சுமத்துறதா தான் இருக்கும். இவங்க இப்படி நடந்திருக்கலாம். இனிமேல் இப்படி நடக்காம அப்படிதான் கொண்டு போமே தவிர, வேற எதுவுமே பண்ண முடியாது சார் இத.